இதில் 2 சொம்பு தண்ணி, இதில் 1 கப்பு சாப்பாடு போட்டு தண்ணி 2 சொம்பு ஊற்றி கரைச்சி குக்கரில் வச்சுட்டு குக்கரில் வச்சாச்சு. இப்போ கொதி வந்தப்புறம் இப்போ இந்த மாதிரி கொதி வந்துடும். கொதி வந்தப்புறம் இந்த கப்பில் 2 கப்பு மாவு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம களி கிண்டி உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு அந்த களி கிண்டும் போதும் காட்டுறேன், உருண்டை பிடிக்கும் போதும் காட்டுறேன், எப்படின்னு பார்த்துங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம களியை கிண்டி எடுத்துக்கலாம். களி கோல் போட்டு நல்லா இப்படி இப்போ கொஞ்சோண்டு தண்ணியில் கை கழுவிட்டு சும்மா டச் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் கைக்கு ஒட்டலை. இந்த மாதிரி கையில் ஒட்டாது இருந்தால் மாவு வெந்துச்சுன்னு அர்த்தம். கையில் ஒட்டுச்சுன்னா மாவு வேகலைன்றது அர்த்தம். இப்போ நல்லா இது கிண்டி உருண்டை பிடிச்சிக்கலாம்.